விடிய காலம் 2 மணிக்கு கீழே என்ன கலாட்டா? இவ்வளவு சத்தமா இருந்தா ஒரு மனுஷனால எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? ஆஹா, இதுக்கு நீதான் காரணமா? உன்னோட வேலை மவுச பிடிக்கிறது தானே, இப்படி குழந்தைத்தனமா விளையாடுறது இல்ல. மறுபடியும் சத்தம் கேட்டது, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன வேணும் ஃப்ரெண்ட்? பாட்டம் இருக்கா? ஓ, 2 வேணுமா? இந்த எடுத்துக்க. மொத்த பாட்டில் ஊத்திட்ட. ஹே பாய்ஸ், நம்மளோட இந்த பாருக்கு யார் வந்தாங்கன்னு பாருங்களேன். ஓ மை காட், அந்த மலை மேல இருக்கிற பெரிய வீட்டுல இருக்கிற கேட் தான் இது. கரெக்டா சொன்ன மௌசர். அவனுக்கு இங்க அப்படி என்ன வெட்டி முறிக்கிற வேலைன்னு தெரியல. எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். அந்த கேட் இங்க வந்திருக்குன்னா அந்த வீட்டுல யாரும் இல்லன்னு அர்த்தம். சொல்ல வந்தது புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சது மிஸ் கிட்டி. இப்ப அந்த மலை மேல இருக்கிற வீட்டை பாதுகாக்க யாருமே இல்ல. நீங்க 2 பேரும் அந்த வீட்டு போய் கவனிங்க, நான் இங்க இருக்கிற இவனை கவனிக்கிறேன். கவலைப்படாதீங்க மிஸ் கிட்டி, நாங்க அங்க உடனே போய் நீங்க சொன்ன மாதிரி வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துடுறோம். நீங்க பொறுமையா வாங்க பாய்ஸ், இன்னைக்கு எனக்கு கொண்டாட்டம் தான். போச்சு, என் தூக்கம் எல்லாம் போச்சு. மறுபடியும் தூக்கம் வரணும்னா ஒரு கிளாஸ் பால் குடிச்சாதான் உண்டு. என்ன இது? அந்த மவுஸ் இந்த சீஸ் எல்லாம் எப்படி சாப்பிட்டு? அந்த உதவாக்கிற கேட் எங்க போச்சு? ஓ, வேலையை விட்டே போயிடுச்சா? போனா போகட்டும், தொல்லை விட்டது. விடிஞ்சதும் பெஸ்ட் கண்ட்ரோல கூப்பிட்டு இந்த மவுஸோட தொல்லையையும் நிரந்தரமா தீர்த்துடுறேன். என் கையில என்ன இருக்கு பாத்தியா? நல்லா கொழு கொழுன்னு இருக்கிற மவுஸ். அத இதுல போடு ஸ்குவேட். உள்ள ஜாக்கிரதையா இரு. ஹே வா, கபோர்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், நமக்கு ஒரு புதையலே கிடைச்சிருக்கு. சூப்பர் அப்பே. ஹே ஸ்குவேட், மிஸ் கிட்டி நம்மள பயங்கரமா பாராட்ட போறாங்க. நமக்கு சாப்பிடுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் கிடைச்சது மட்டும் இல்லாம ஒரு கொழுகழு மவுசும் கிடைச்சிருக்கு. நல்ல வேலை பண்ணீங்க பாய்ஸ். சரி, அந்த டாம் கேட்டுக்கு என்ன ஆச்சு? ஒரு பட்டர் மில்க் குடிச்சதுல அவனுக்கு தலை சுத்திடுச்சான். அவ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தானா இந்த ட்ராப் டோர் வழி அவனை கீழே தள்ளிடுங்க. மத்த ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்களே என்ஜாய் பண்ணுங்க பாய்ஸ். நான் என் டின்னரை முடிச்சிட்டு தூங்கலான்னு இருக்கேன். சரி, இந்த மவுஸ நாம எப்படி பங்கு போட்டுக்கிறது? கொஞ்சம் நீயே சொல்ல. இவனுக்காக நாம பின்பால் கேம் விளையாடலாமா? சூப்பர் ஐடியா. வா மவுசி, இந்த கேம் உனக்கு ரொம்ப பிடிக்கும். காசுக்கு காசு, பசிக்கு பசி. ரெடியா இரு, என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் வேடிக்கை பாரு. Come on, kiddo. இந்த கேம்ல நான் ஜெயிக்கிற மாதிரி எதையாவது பண்ணு. உன் பக்கமா வர வைக்கிறேன், அப்படியே அமுக்கு. அவனை அமுக்கிறேன், என்ன அமுக்கிட்டியே? தயவு செஞ்சு இதுல இருந்து என்ன வெளியேடு. இப்படி கவுத்துட்டானே, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. என்னால மூச்சு விட முடியல, யாராவது வந்து காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. அந்த மவுச நான் என்ன பண்றப்பா? கேக்குது. ஓகேப்பா.
சரியான நேரத்துக்கு வந்தீங்க. வெரி குட் டாம். எப்படியோ இந்த மவுஸ பிடிச்சிட்டியே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வா, வீட்டுக்குள்ள போலாம். சாரி காய்ஸ், மறுபடியும் தேவைப்பட்டா கூப்பிடுறேன். வா டாம், நீ ரொம்ப டயர்டா இருப்ப. உனக்காக ஃப்ரெஷ்ஷா பவுல் நிறைய மில்க ரெடி பண்றேன். என்ன இருந்தாலும்